வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா 1 பாட் சாம்பார் தான். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே செம அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பும் சேர்த்து சாம்பார் செய்யும்போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த பருப்பில் தண்ணி ஊற்றி 2 முறை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சிடலாம். இதுவும் ஊறட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 5-6 கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதில் ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா பருப்பு பொங்கி வழியாமல் இருக்கும். அடுத்து உரித்து வச்சுருக்கிற பூண்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5-6 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம், தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே இந்த பருப்பில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்படி இல்லாட்டினா குழம்பு மிளகாய் தூள் எது இருக்கோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் 5 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு ஓப்பன் பண்ணும்போதே வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக வருது. பருப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கடையிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக கடையக்கூடாது. 1-2 மசிச்சு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக கடைஞ்சிங்கன்னா பருப்பு உங்களுக்கு குழக்குழன்னு ஆகிடும். அதனால் சாம்பாரும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ சாம்பாரை ஒரு முறை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் புளியோட பச்சை வாசனைலாம் போகும். அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 வெந்தயமும், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே கடுகும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நம்ம முதலே எடுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற சாம்பாரை இதில் தூக்கி ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு முறை உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா மணக்க கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாருக்கு பொருத்தமாக நான் இன்றைக்கி தட்டு இட்லி தான் செஞ்சுருக்கிறேன். மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த தட்டு இட்லிக்கும் இந்த சாம்பாருக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபி போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க்கு கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள். இந்த ஒரு இட்லிக்கு 1 பக்கெட் சாம்பார் ஊற்றினாலும் பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.